ரவிசங்கர் சார், உங்கள்கிட்ட முதல்ல ஆரம்பிக்கிறேன். இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். சார், சாரி, ஜனநாயகம் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் கண்டிப்பாக ரைட்ஸ் உண்டு சார். ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது எதுக்காக ப்ரொட்டஸ்ட்? அரசியல் கட்சிகள் வந்து ரோடில் வந்து கடையை அடித்து உடைச்சி இந்த மாதிரி பண்ண போகிறாங்களா? இல்லை. இன்றைக்கி அண்ணா யூனிவர்சிட்டியில் டிசம்பர் 23 அங்கே செகண்ட் இயர் படிக்கிற ஒரு 19 இயர்ஸ் 19 வயது பெண்ணுக்கு ஏற்பட்ட செக்ஷுவல் அசால்ட், அதுக்காக அதை கண்டித்து எல்லா அரசியல் கட்சிகளும், பிஜேபி ஆகட்டும், ஏடிஎம்கே ஆகட்டும், இன்று நேற்று பிஎம்கே ஆகட்டும், எல்லா கட்சிகளும், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் தெரியவில்லை ஏன் அவங்க வரலை அப்படின்னு, எல்லா கட்சிகளும் இதை வந்து போராட்டம் நடத்தியிருக்காங்க. இந்த போராட்டம் வந்து எப்படின்னா மக்களுடைய மனக்குமுறலை வெளிப்படுத்தி இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும் சார்? அரசாங்கம் இந்த மாதிரி அரசியல் கட்சிகள் போராடும் பொழுது அவங்களுக்கு எல்லா விதத்திலையும் ஜனநாயகத்தில் உரிமை இருக்குங்கிறத நீங்கள் அதை அனுசரித்து போய் அனுமதி கொடுக்கணும். நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது, இதே திமுக கழகம் எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது 2017 எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் ஒரு 38 நாளைக்கு டெல்லியில் நடக்கிறது. அந்த டெல்லியில் ஐயாக்கண்ணு அவர்கள் தலைமையில் ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் அந்த 38 நாள் முடிஞ்சு மார்ச் 14 என்னமோ 2017 அதன் தொடர்ச்சியாக ஏப்ரல் மாதம் இங்கே டிஎம்கே அவங்க அந்த ஃபார்மர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி ப்ரொட்டஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. இது ஒன்று இருக்கட்டும். தென் 2016 அதில் பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஆகஸ்ட் மாதம் ஏடிஎம்கே மறுபடியும் ஜெயிச்சு வந்தாங்க. ஆகஸ்ட் மாதம் லிக்வர் ஷாப்பெல்லாம், சாராய கடையெல்லாம் மூட வேண்டும், டாஸ்மாக் ஷாப்பெல்லாம் அப்படின்னு டிஎம்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. தென் இதை தாண்டி நீங்கள் வந்தீங்கன்னா 2018 ஸ்டெர்லைட் ஆலை தூத்துக்குடி, அந்த ஸ்டெர்லைட் ஆலை போராட்டத்துக்கு டிஎம்கேவும் அவங்களும் அந்த அளவுக்கு அந்த இதில் போராட்டத்தில் கலந்துட்டாங்க. அந்த போராட்டத்தில் பர்மிஷன் கேட்குறாங்க. யார்? டிஎம்கேவுடைய தூத்துக்குடியின் வடக்கு செக்ரட்டரி அண்ட் ஃபார்மர் மினிஸ்டர் கீதா ஜீவன் அவங்க பர்மிஷன் கேட்குறாங்க. அண்ட் 2018 மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் அந்த ப்ரொட்டஸ்ட்க்கு போலீஸ்க்கு சொல்கிறாங்க, டிஎம்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடு அப்படிங்கிறாங்க. இதை தவிர சிஐஏ ஆகட்டும், ஹைட்ரோ கார்பன் ஆகட்டும், குறிப்பாக சேலம் டு சென்னை 8 லைன் ப்ராஜெக்ட், அந்த 8 வழிச்சாலை, அந்த 8 வழிச்சாலைக்கு போடக்கூடாது, ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து லேண்டெல்லாம் அக்வயர் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு போராட்டம் திமுக நடத்தினாங்க. என்ன இந்த அளவுக்கு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது என்ன சொன்னாங்க திமுக கழகம்? அன்னைக்கு நாங்கள் அரசியல் கட்சி, நாங்கள் என்ன அரசியல் பண்ணாமல் அவியலாக பண்ணுவோம் அப்படின்னாங்க. அன்னைக்கு இந்த மாதிரி பண்ணும்பொழுது இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி மிகப்பெரிய ஒரு கொடுமை நடந்திருக்கிறது அந்த 19 வயது பெண்ணுக்கு, ஸ்டூடெண்ட்டுக்கு. அதை எதிர்த்து எல்லா கட்சிகளும் ப்ரொட்டஸ்ட் பண்ணும்பொழுது அதை மட்டும் நீங்கள் ஏன் தடுக்கிறீங்க? அத்தனை பேரையும் அழைத்து கொண்டு போய் ஜெயிலில் போடுறீங்க. கல்யாண மண்டபம் அது இதுன்னு சில இதில் கல்யாண மண்டபத்தில் ஈவன் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, பெண்கள் அவங்களையும் அரெஸ்ட் பண்ணுறீங்க. இயற்கை உபாதையை கூட கழிக்க முடியல, என்ன பண்ணுவீங்க? இன்றைக்கி மதுரையில் குஷ்பு அவங்க தலைமையில் பாஜக ஒரு பெரிய போராட்டம், தீச்சட்டி எடுத்து போராட்டம் நடத்துகிறாங்க. மதுரையிலேருந்து சென்னை வரைக்கும் நடந்து வர போகிறேன்னு அந்த போராட்டத்துக்கு மறுபடியும் அங்கேயே அவங்கள அரெஸ்ட் பண்ணி அவங்கள ஒரு பட்டி இதில் போட்டிருக்காங்க. அந்த பட்டியலில் தான் ஆர்டர்லாம் கூட அடைச்சி வச்சுருக்காங்க. இப்போ தான் உங்கள் இதுலேயும் பார்த்தேன், இதெல்லாம் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு ஜனநாயகம் அப்படின்னு எடுக்கும்பொழுது எல்லா எதிர்கட்சிகளுக்கும் உரிமை உண்டுங்க. நாங்கள் எடுத்து சொல்ல போகிறோம். நீங்கள் என்ன பண்ணுங்கள்? கட்சி வந்து ஆட்சியில் இருக்கவங்க நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லுங்கள், இல்லை நாங்கள் எல்லா விதத்தையும் ஆக்ஷன் எடுத்திருக்கோம், எல்லா விதத்துலையும் நாங்கள் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுங்கள். அதை விடுத்துட்டு இல்லை எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் ப்ரொட்டஸ்ட் பண்ண விடமாட்டோன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணுறது, இது வந்து சர்வாதிகாரத்தின் உச்சம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரே ஒரு இதை ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இதில் தேசிய மகளிர் ஆணையம் அவங்க இங்கே வந்து விசாரிச்சிருக்காங்க. ஸ்டேட் லெவலில் மகளிர் ஆணையம் இருக்குது,
அவங்க என்ன பண்ணாங்க, ஏன் ஒண்ணு வரல? இதைத்தான் அம்மையார் சசிகலா கேட்குறாங்க. ஆ அப்ப அங்க இருந்து வரீங்க, இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஸ்டேட்ல இதை ஏன் மௌனியாக்கப்பட்டிருக்குன்னு கேள்வி கேட்கறேன். கேள்வி நாம நடத்துறோம், ஏன்பா மௌனியாக்க இருக்கு? எல்லாருக்கும் தான் மகளிர் ஆணையம் கேட்கணும் இல்ல? கண்டிப்பா கேட்கணும். இப்போ மகளிர் ஆணையம், மாநில மனித உரிமைத்துறை ரெண்டு போல வாய் மூடி ரெண்டும் வாய் அப்ப மூடி எப்ப கேட்பாங்க? இவங்க எதிர்கட்சி ஆன பிறகு கேட்பாங்க. இந்த கதை இப்போ முக்கியமாக விளிம்பு நிலை மக்களுக்காக பாடுபடுகிற திரு தொல் திருமாவளவன் முக்கியமான கூட்டாளி. அவர் என்ன சொல்றார்? திமுக அரசு, ஐயா நேர்மையான விசாரணை வேண்டும், இதில் அலட்சியம் காட்டிவிடக்கூடாது, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் குற்றச்செயல்கள் கடுமையாக நான் ஷாக் ஆயிருக்கேன், பாதுகாப்பு வழங்குவது அரசினுடைய அதிக அக்கறைக்குள்ளது, நேர்மையான விசாரணை அவருடைய உள்ளத்தில் படுகின்றது, இதில் ஒரு அநீதி நடந்திருக்கிறது. எப்படி பார்க்கிறேன்? அதாவது நம்ம மனசுக்குள்ளே அன்றைக்கி ஒரு டிபேட்டில் பேசினோம், மனதிற்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் செயல வார்த்தையாக வெளியில் வரும் அப்படின்னு பேசணும். அதை நான் கூட எடுத்து சொன்னேன். ஆமாம், அதான் நீங்கள் சொன்னீங்க. எண்ணத்தின், அதாவது உள்ளத்தின் வெளிப்பாடு எண்ணமாக வெளிவரும், வார்த்தையாக வரும். அதாவது இவர் தொல் திருமாவளவன் அவர் அந்த மாதிரி பேசுகிறார் அப்படின்னால் அவருக்கு ஏதாவது மனசுக்குள்ளே பட்டிருக்கா? அதாவது இந்த விசாரணை அவ்வளோ துரித கதியில் போகவில்லை, இந்த விசாரணை எத்தனை பேர் இருக்காங்க, யார் யாரை பார்க்கணும், இது வரைக்கும் நீங்கள் ஞானசேகரன் ஒருத்தரை தான் இது பண்ணிருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கிறச்ச இவருக்கு மனதில் பட்டிருக்க வேண்டும் என்ன அப்படின்னா, அரசாங்கம் போலீஸ் இவங்க எந்த விதத்திலையும் சரியான ஆட்களை நோக்கி போகவில்லை, விசாரணையை இன்னும் கடினமாகவும் துரிதப்படுத்த வேண்டும் அப்படின்னு. இது மாதிரி இதுதான் அவருடைய எண்ணம், அதுதான் வார்த்தையாக பிரதிபலித்திருக்கிறதோ அப்படிங்கிறது என்னுடைய இது. ஏன்னா கூட்டணி கட்சினா நாளைக்கு பொறுப்பு இல்லையோன்னு கேட்கக்கூடாது. கண்டிப்பா. ஏன்னா முதல்ல கண்டன அறிக்கை பாலகிருஷ்ணன் தான் வந்துச்சு, கண்டிப்பா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட். ஸோ இந்த அரசியல் மற்ற கட்சிகள் கூட்டணி கட்சிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதோடு நிறுத்திட்டாங்க, கண்டனம் தெரிவித்தாங்க, நிறுத்தி விட்டார்கள். அது போருமா? இல்லை, நீங்கள் கண்டனம் சொல்லிட்டீங்க, அப்போ அரசாங்கம் என்ன சொல்லணும்? இன்னிலிருந்து அனதர் 3 days யார் யார் இன்வால்வ்டோ எல்லாரையும் பிடிக்க போகிறோம், இன்னிலிருந்து அனதர் 10 days யார் யார் இருக்காங்களோ எல்லாரையும் பிடிக்க போகிறோம். போலீஸ் சொல்லட்டும், இல்லாட்டி கமிஷனர் சே. அந்த மாதிரி எதாவது இருந்தால் எதிர்கட்சிகள் என்ன சொல்லலாம்? அவருடைய கூட்டணி கட்சிகள் சொல்லிட்டாங்க, இன்னிலேருந்து 10 நாளில் சொல்லிடுவாங்கன்னு. நடக்கவில்லை. ஸோ அதனால் எதிர்கட்சிகள் மற்ற கட்சிகள் பிஜேபி, ஏடிஎம்கே, பிஎம்கே எல்லாமே இது பண்ணுறாங்க. இதை வந்து நீங்கள் தவறுன்னு சொல்லி இவங்களை அரெஸ்ட் பண்ணுறீங்க. நான் கேட்குறேன், பார்லிமெண்ட்டில் இந்த வின்டர் செஷன் பூரா அத்தனை முக்கால்வாசி நாளில் தடுத்து நிறுத்துறீங்க, ப்ரொட்டஸ்ட்னு. இதை கூட என்னுடைய எண்ணம் என்னன்னா, ப்ரொட்டஸ்ட் பண்ணுங்க, தவறு இல்லை, ஜனநாயக முறைப்படி எதிர்கட்சிகள் ப்ரொட்டஸ்ட் பண்ணுங்க. ஆனால் பார்லிமெண்ட்டில் டெய்லி ஒரு 1/2 hour 1 hour பார்லிமெண்ட்டுக்கு வெளியில் நின்று ப்ரொட்டஸ்ட் பண்ணுங்க, மறுபடியும் உள்ளே வாங்க, உள்ளே வந்து உங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும். அதை ஆற்ற தவறி விட்டார்கள். ஸோ இந்த இடத்துல இந்த எதிர்கட்சிகள் செஞ்சது, ஏன்னா நம்ம தலைப்பு வந்து இதுதான், அதுக்கு அதை நோக்கி நான் போயிட்டுருக்கேன். எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஏதாவது குண்டாயிசம் இருக்கா, ரவுடிசம் இருக்கா, ஷாப்ஸ் எதாவது அடித்து நொறுக்கிறாங்களா, பஸ் எல்லாம் அடித்து தீக்கரையாக்குறாங்க? இல்லை, அவங்க வந்து ஒரு இடத்துல நின்று போராட்டம் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 50 பேர் 100 பேர் சேர்ந்த உடனே 4 பஸ்ஸு 5 பஸ்ஸு வருது, போலீஸ் வேன், எல்லாரையும் பிடிச்சி கொண்டு போய் ஒரு திருமணம் இது அந்த இதுன்னு போடுறீங்க, சாயங்காலம் வெளியில் அனுப்பிச்சிருங்க. எதுக்காக? உங்களுக்கு என்ன அச்சம்? இவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுனால மக்களுக்கு இவங்களுடைய இதை சொல்கிறாங்க, மக்களுடைய குமுறலை இவங்க வெளிக்கொண்டு வராங்க, மக்களுக்கும் அதில் ஒரு திருப்தி இருக்குது, அதை நீங்கள் தடுக்கிறீங்க. இதை தடுக்கிறதுனால நீங்கள் என்ன, திமுக அரசாங்கம் என்ன நினச்சிட்டு மக்களுக்கு இது போய் சேராதுன்னு எதிர்பார்க்குறீங்களா? என்ன எதிர்பார்க்குறீங்க? இன்றைக்கி இருக்கிற இதில் மீடியாவாகட்டும், மற்ற நியூஸ் பேப்பர் எல்லாமே இந்த அத்தனை இதுவும் போடுறாங்க. இன்றைக்கி மதுரையில் அவங்க பிஜேபி குஷ்பு தலைமையில் அவங்க எடுத்த போராட்டத்துக்கு உடனே அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாச்சு. கேஸ் அவங்க மேலே போட்டிருக்காங்களா என்ன எனக்கு ஐடியா இல்லை. போட்டிருந்தாங்க அப்படின்னு எதுக்குங்க கேஸு? என்ன கேஸ் போட்டிருக்கீங்க? அதாவது இவங்க பர்மிஷனை மீறி நீங்களாம் இந்த மாதிரி பண்ணதே இல்லையா? போலீஸ் உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கவில்லை அப்படின்னா, நீங்கள் இது வரைக்கும் எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது எல்லா இதுக்கும் போலீஸ் பர்மிஷனை வாங்கி தான் ப்ரொட்டஸ்ட் பண்ணீங்களா? போலீஸ் பர்மிஷன் இல்லாமல் ப்ரொட்டஸ்ட் பண்ணது இல்லையா? இல்லைங்க. இதை என்னை பொறுத்த வரைக்கும்
தவறான இது. அரசு வந்து இவங்களை அலோ பண்ணிருக்கணும். பொலிட்டிக்கல் பார்ட்டி பண்ணுங்க சார், பண்ணுங்க, அமைதியாக பண்ணுங்க, அமைதியாக பேரணி நடத்துங்க. இதில் என்ன உங்களுக்கு வர வந்துடும், போகட்டும் சார். இந்த பர்டிகுலர் இடத்துல மவுண்ட் ரோடில் செக்ரட்டேரியட் வரைக்கும் நடந்து போகட்டும், இல்லை காந்தி சிலை வரைக்கும் நடந்து போகட்டும், மக்களுக்கு தெரியட்டும் என்ன ப்ரொடெஸ்ட், எதுக்காக ப்ரொடெஸ்ட். கையில் ப்ளக்கார்ட்ஸ் வச்சுக்கிறேன், ப்ளக்கார்ட்ஸ் வச்சு நான் போகிறேன், மக்களுக்கு சொல்லட்டும். இவங்க பண்ணுற எல்லாமே ஒரு நீதியை கேட்டு, அந்த பெண் அவருக்கு கிடைத்த அநீதி, அண்ணா யூனிவர்சிட்டி அதுக்காக நீதியை கேட்டு போராடுறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, பெண்ணுரிமை காப்போம், பெண்ணுக்கு சமத்துவம் கொடுக்கணும், எந்த விதத்துலையும் பெண்ணுக்கு செக்யூரிட்டி ப்ராப்ளம் வரக்கூடாது, அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இதையும் தாண்டி அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்திருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு எக்ஸாம்பிள். இதை தவிர நிறையா இடத்துல பெண் சீண்டல், பாலியல் சீண்டல், ஈவன் பெண் காவலருக்கே பாலியல் சீண்டல்